எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல பொன்னமராவதி அப்படிங்கிற ஒரு பகுதியில புதுக்கோட்டையில இருந்து ஒரு 31 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க காஞ்சாத்து மலை முருகன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்னென்ன கோவில்கள் இருக்கு? முருகனுக்கு இருக்கு, சிவனுக்கு இருக்கு, முனீஸ்வரர், விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆலயங்கள், சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்கு. இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான ஒரு இயற்கையான காட்சிகள் நிறையவே இருக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் பலவற்றை நீங்கள் கடந்து வரணும். அது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 30க்கும் அதிகமான சின்ன சின்ன கோவில்களை பார்த்து நீங்கள் ரசிச்சுட்டே வரலாம். அந்த கோவில்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு ஒரு வழியாக நாங்கள் காஞ்சாத்து மலைக்கு சேர்ந்தாச்சு. இந்த கோவிலோட மலையேற்றம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மலையில் ஏறுறதுக்கு ஸ்டெப்ஸும் அந்த ஒரு மலை குன்றுலையே செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த பகுதிகளை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மலைகள் பச்சை பசேல்னு ஏகப்பட்ட மலைகள் இங்கே இருக்குது, ஏகப்பட்ட மரங்கள். அதற்கு நடுவில் இருக்க இந்த ஒரு மலை பாறை மேலே தான் அந்த சன்னதிகள் எல்லாமே இருக்குது. நாம் அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. அப்படியே அந்த இடத்துல சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பச்சை பசேல்னு பல காடுகள், கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ பசுமையாக இருக்குது. அதற்கு நடுவில் தான் இந்த ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு சின்ன சுவாமி சன்னதி இருக்குது. இது விநாயக பெருமானுக்கான அந்த ஒரு சுவாமி சன்னதி. அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. இன்னைய காலகட்டத்தில் அந்த நீர்த்தேக்கம் ஒரு பெருசான ஒரு பராமரிப்புகள் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் அந்த காலத்தில் கரெக்டாக விநாயகருக்கு அது நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம். விநாயகர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எதுனா ஒரு சின்ன குளம் இருக்கும். இந்த பாறை மீது எப்படி குளத்தை கொண்டு வரணும் அப்படின்னு யோசித்து அந்த இடத்துல அதை பயங்கரமாக குடைஞ்சு அந்த இடத்துல நீரை சேகரித்து வச்சுருக்காங்க. விநாயக பெருமானோட அவங்களோட சிறப்பை நிலைநாட்டுறதுக்காகவே. ரெண்டாவது சின்னதா ஒரு சன்னதி. இந்த சன்னதிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கோவிலோட அந்த கட்டிடக்கலை அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இது அந்த கரும்பாறை கற்களை வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க இந்த பாறை மேலேயே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாறைக்கும் இன்னொரு பாறைக்கும் இடையில எந்தவித பூச்சிகள் எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி இத்தனை காலகட்டங்கள், கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஆலயங்கள் எல்லாத்தையுமே கட்டியிருக்காங்க. எந்த ஒரு பூச்சிகளும் இல்லாமல் எப்படி கட்டினாங்க? தேடி தேடி பார்த்தாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி இதோட அந்த ஒரு கட்டிட அமைப்பு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இது உள்ள இடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, பூச்சிகள் எதுவுமே இல்லை. ஆனால் ரொம்ப தெளிவான கட்டிட அமைப்பாக இருக்குது. ஃபுல்லாகவே கரும் பாறை கற்கள் மட்டும்தான். இதில் எப்படி பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க, எப்படி இந்த கற்கள் இது மேலே நின்றுருக்கு இவ்வளோ தெளிவாக, இது எல்லாமே மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது இங்கே பார்க்கும்போது. அந்த ரெண்டு சின்ன சின்ன சன்னதிகள் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாத தடங்கள் இங்கே கல்லுலேயே பதிச்சு வச்சுருக்காங்க. அது எதற்கு அப்படின்னா ஒவ்வொரு ஆலயங்களோட திசைகளை குறிக்கிறதுக்காக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டெப்ஸ் வரிசையாக இருக்கும். அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த மலை குன்றுகளுக்கு கீழே 2 சின்ன சுவாமி சன்னதிகள் இருக்குது.
அதுதான் வந்து முருகனுக்கான அந்த ஒரு சன்னதியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து வேல்கள், முருகனுக்கான வேல் வந்து இங்கே வந்து ஊனி வச்சுருக்காங்க. நாம் அந்த இடத்துல போயிட்டு அதோட வடிவமைப்புகள், அழகுகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான பாத தடங்கள், ஒவ்வொரு சைடும் ஒன்று பார்த்துருக்கு. இதில் ஆக்சுவலி வந்து ஏதோ எழுதியிருக்காங்க. இந்த பாத தடத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. சுபம் சுப. ஆக்சுவலி இந்த எழுத்துக்கள் வந்து தெளிவாக வந்து தெரியல, காலத்தில் வந்து அது சிதைந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏகப்பட்ட வேல்கள் இருக்குது, நந்தி இருக்குது. நந்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக சிவபெருமான் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆலயத்தை வந்து மூடி வச்சுருக்காங்க, இந்த சுவாமி சன்னதியை வந்து மூடி வச்சுருக்காங்க. இது என்ன சுவாமி சன்னதி, இது எதுவுமே தெரியல. இந்த சைடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இதில் என்ன சுவாமி சன்னதி இருக்குது அப்படிங்கிறது தெரியல, மூடி வச்சுருக்காங்க. இதற்கு நேர்ப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்னொரு நந்தி மாதிரியான அமைப்பு இருக்குது. இந்த ஆலயம் வந்து திறந்திருக்கு. சிவபெருமான் வந்து சிவபெருமானுக்கான சன்னதி வந்து இங்கே இருக்குது. இந்த நந்திகள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. 400 வருடங்களுக்கு முன்னாடி கட்டினாலும் இந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பராமரிப்புகள் அதோடலாம் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே வந்து மக்கள் வரதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். பட் ஆனால் சூப்பரான ஒரு பிளேஸ். அந்த நந்தி வந்து இத்தனை காலகட்டங்கள் ஆனாலும் அது வந்து இன்னமுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக தான் இருக்குது. அதற்காக சின்ன அந்த கற்கோபுரம் வந்து அமைச்சிருக்காங்க. இதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து சிவனோட ஆலயம் இருக்கு. சிவபெருமான் வந்து உள்ள இருக்காங்க. அந்த ஆலயத்தோட வாசல் பகுதியிலேயே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விநாயகருக்கான ஒரு சின்ன ஒரு சிலை வந்து வச்சிருக்காங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல ஏறி வரும்போது ஒரு விநாயகர் சிலை இருந்தது. அதற்கப்புறமா விநாயகருக்கான ஒரு தனியாக வந்து ஒரு சின்ன சன்னதி, அப்புறம் இங்கேயும் வந்து வச்சிருக்காங்க. சிவபெருமான் உள்ள போனோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சில அந்த கால வந்து கட்டிட அமைப்புகளை வந்து பார்த்துட்டோம். பட் இந்த காலத்து ஆளுங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் இருக்க ஒரு கட்டிட அமைப்புகளை வந்து இந்த காலத்தில் உருவாக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை. சரி, அந்த காலத்தில் இருக்கிறத அப்படியே விட்டுனாவது தொலைங்களே அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆளுங்க திருந்தவே மாட்டாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஒரு சிவனுக்கான சன்னதி அமைந்திருக்க இந்த இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்குது. இந்த கட்டிட அமைப்புகள், இந்த கல் அமைப்புகள் ஒன்றுக்கு ஒன்று வந்து பூச்சிகள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான அந்த ஒரு கட்டிட அமைப்பு தான் இருக்குது. பட் ஆனால் இதை அவங்க வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறத வந்து பிரிச்சுட்டாங்க. அப்படி பிரித்த அந்த கற்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க. முன்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்து இந்த ஒரு கோவில் இருந்தது. ஆனால் பின் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்குது. இதற்கு என்ன முடிவு அப்படிங்கிறது தெரியல. நம்ம இந்த கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. மலை மேலே ஏதோ ஒரு சின்ன ஆலயம் இருக்குது. அந்த மலையை வந்து நம்ம போய் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இங்கே இருக்க அந்த சிவபெருமானோட அந்த ஒரு சன்னதி, அந்த சன்னதியோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவபெருமானுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு பேர் வந்து வச்சு வழிபடுவாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சிவபெருமானோட பேர் வந்து காஞ்சாத்து. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேவலூர் அந்த பகுதியில் இருக்க மலையடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு கீழே தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மலையும் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சாத்து மலை. ஸோ அதனால் இங்கே இருக்க சிவபெருமான் அவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து முனீஸ்வரர் வந்து ஒரு விதமான வழிபாடு இருக்குது. எனக்கு வந்து அந்த வழிபாடு பற்றி தெரியல. இந்த இடத்துல ஏன்னு தெரியல, காசுகளை வந்து பதிச்சு வச்சுருப்பாங்க. முனீஸ்வரரோட வரலாறு வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரியும் தெரியல.
அந்த முனி ஈஸ்வரன், முனி அப்படிங்கிறதுனா அந்த காவல் தெய்வங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்களில் அந்த ஏரிகள், குளங்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாரையும் வந்து ஊரோட ஒதுக்குப்புறமான எல்லைகளில் இருந்து காவல்லாம் வந்து காத்துட்டு இருப்பாங்க. அவங்கள தான் வந்து முனீஸ்வரனா வழிபடுவாங்க அப்படின்னு ஒரு தகவல்கள் இருக்கு. இன்னொன்று வந்து அந்த முனீஸ்வரனோட அந்த ஆலயங்கள் அமைந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே வந்து அவங்க நீண்ட கால தவம் செய்வாங்க. அதுல வந்து அவங்க வந்து சிலையா மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இதுல இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த முனி ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது நம்மளோட உலகத்துல பூலோகத்துல மூணு பேருக்கு தான் இருக்கு. ஒன்று யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான், அவருக்கான ஈஸ்வரன். ரெண்டாவது சிவபெருமானோட அடியேன் பக்தனான சனி ஈஸ்வரனுக்கு இருக்கும். அதற்கு அடுத்ததா ஊர் காவல் தெய்வமான முனீஸ்வரன் இருக்கும். இந்த முனீஸ்வரனுக்கு எதுக்காக ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து ஊர் மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக அவரோட நெற்றியில இருந்து ஒரு விதமான ஒளியை வந்து உருவாக்குனாரு. அந்த ஒளியோட வடிவம் தான் அந்த ஊர் காவல் தெய்வங்களான முனீஸ்வரர்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. கோவிலோட கீழ்ப்புறங்களில் வந்து சிவன், பைரவர், விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது. இதற்கு மேலே மலையோட உச்சியில் தான் வந்து அந்த காஞ்சாத்து மலை முருகனுக்கான அந்த சன்னதி வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதில் வந்து படிக்கட்டுகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாறையில் வந்து ஏறி போகிறதுக்கான படிக்கட்டுகள் வந்து அந்த மலையே வந்து குடைஞ்சு வந்து இது பண்ணியிருக்காங்க. கீழே நார்மலாக ஏறும்போது அது ஒன்றும் பெருசாக தெரியாது. பட் ஆனால் மேலே ஏறும்போது படிக்கட்டுகள் வந்து கொஞ்சம் செங்குத்தாக வந்து ஏற மாதிரி இருக்கும். 2 வழிகள் இருக்குது, அந்த சைடு இந்த சைடு. நாங்கள் இந்த வழியில் ஏறினதுனால இப்படி இருக்கோ என்னவோ. அந்த சைடு இறங்கும்போது பார்க்கலாம். சரி வாங்க மேலே போய் பார்க்கலாம். வந்து நம்ம இந்த மலை மேலே வந்து ஏறி வந்துட்டோம். இந்த மலை மேலே வந்து முருகன் சன்னதியில் தான் நம்ம நிற்கிறோம். இப்போ இந்த சன்னதிக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தூணுக்கும் வந்து எதுனா வந்து ஒரு சிலையை வந்து வடித்து வச்சுருப்பாங்க. இந்த சிலை யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்க 3 தூண்களில் வந்து இங்கே வந்து ஒரு சிலைகள் இருக்கும். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயக்க மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்க தான் இந்த ஒரு கோவில்கள் அந்த காலங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து நாயக்க மன்னவர்கள் வந்து அந்த சின்ன சின்ன ஆட்சிகள் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஆட்சிகள் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய மலைக்குன்றுகள் இது மேலே எல்லாமே வந்து சுவாமி சன்னதிகள் வந்து உருவாக்குறது வந்து அவங்களுக்கு வழக்கம். அதோட நினைவு சின்னமாக தான் அவங்களோட சிற்பங்கள், அதாவது அந்த சிலைகளை வந்து இங்கே வடித்து வச்சிருப்பாங்க. இதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கருப்பு நிறத்தில் வந்து ஒரு சிலை இருக்கும். இந்த சிலை யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முனிவர். இந்த மலை மேலே இருந்து அவங்க தவம் பண்ணி இங்கேயே வந்து உயிர் நீத்த ஒரு முனிவரோட சிலை தான் இது. இந்த முருகன் கோவில், இந்த மலை மேலே இருக்க முருகன் கோவிலோட அந்த சன்னதி பார்த்தோம் அப்படின்னா முருகனுக்கு வந்து 6 முகங்கள் இந்த சைடு இருக்கும். நம்ம முன்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா 5 முகங்கள் வந்து எளிமையா தெரியும், ஒரு முகம் வந்து பிற்பகுதியில வந்து அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த தூண்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கற்தூண்கள். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து கரும் பாறைகளை வச்சுதான் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த ஒரு தூண்களும் வந்து பார்த்தீங்கன்னா கற்தூண்கள் தான். இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட் போட்டு இந்த காலகட்டத்தில் வந்து கட்டி ஓரளவுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க. பட் ஆனால் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிமெண்ட் போன்ற அமைப்புகளை வந்து டைரக்டாக வந்து அந்த ஒரு பழைய கால கட்டிடங்களில் வந்து கட்டுறதுனால அந்த ஒரு ஆலயங்களோட வரலாறுகள் வந்து சரியாக வந்து தெரியாமல் போகுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து அந்த வரலாறுகள் இருக்கும். அந்த வரலாறுகள் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்க அந்த ஒரு பாறைகளில் கல்வெட்டுகளாக வந்து ஆங்காங்கே வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க. இந்த கோவிலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சிமெண்ட் போட்டு கவர் பண்ணதுனால இங்கே வந்து எதனா கல்வெட்டுகள் இருந்ததற்கான அடையாளங்களை வந்து நம்மளால காண முடியல. அப்படி இருந்திருந்தது அப்படின்னா இந்த கோவிலை பற்றின வரலாறுகளை வந்து இன்னமும் நாம வந்து தெளிவாகவே வந்து சொல்லலாம்.
இன்னைக்கு நம்மளோட காஞ்சாத்து மலை பயணத்தை இத்தோட முடிச்சுக்கலாம். இந்த சேனலுக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது போன்ற பல வரலாற்று சம்பந்தப்பட்ட தரவுகள், வரலாறு பற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் வேற ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.